அனைவருக்கும் இனி வணக்கம். நான் உங்கள் வபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, யாரும் சொல்லாத ரகசியத்துல விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை துணை ரகசியம் தான் பார்க்க போறோம். திரும்பவும் சொல்றேன், இந்த வீடியோல நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்த மட்டும் தான் சொல்லப் போறோம். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்த பிறந்த அன்பர்களே. விருச்சிகம் ராசி அல்லது லக்னம். ஸோ இந்த வீட்டுக்கு உண்மையிலேயே எந்த கிரகம் அதிபதிங்க பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளும் உங்கள்கிட்ட செவ்வாய் கிரகம் சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தாங்க. உண்மையா பார்த்தீங்கன்னா, அது உண்மை கிடையவே கிடையாது. இங்குள்ள பெரும்பாலான ஜோதிடருக்கு நிறைய விஷயம் தெரியுது. அதாவது பெரும்பாலான ஜோதிடருக்கு பல உண்மைகள் தெரியல. ஆனா, ஒரு சில ஜோதிடருக்கு உண்மை தெரியுது. ஆனா, அத வெளிய சொல்ல மாட்டேன் சொல்றாங்க. சரிங்களா? அத நம்ம இன்னைக்கு உடைச்சு தான் இங்க பேசப் போறோம் இந்த வீடியோவுல. உங்களுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா, ராகு தான். ராகுன்னா கேட்டீங்கன்னா குபேரன். குபேரன். சரிங்களா? ராகுக்கு உண்டான கிரகம் குபேரன். உங்களுக்கு நட்பு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 2 2. ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஒண்ணு பார்த்தீங்கன்னா குளிகை. 2 பார்த்தீங்கன்னா சனி. உங்களுக்கு நட்பு கிரகங்கள் 2 2. ஒண்ணு பார்த்தீங்கன்னா குளிகை, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சனி. இது நட்பு கிரகங்கள் நினைச்சீங்கன்னா, இவங்க தான் நட்பு கிரகங்கள். இவங்க தான் உங்களுக்கு நட்பு கிரகங்கள். இவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் வரப்போறாங்க. சரிங்களா? இந்த 2 தசை நடக்கும்போது மட்டும் தான் நல்லா தெரிஞ்சுங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துல பிறந்த அதாவது விருச்சிக லக்னத்துல பிறந்த அன்பர்களே நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 2 தசை நடக்கும்போது மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையில செல்வமும், செல்வாக்கும், பணம், பதவி, பட்டம் எல்லாமே உங்கள தேடி வரும். அதுக்கு இந்த 2 தசை நடக்கணும். இந்த 2 தசை நடக்கையில மட்டும் தான் இதெல்லாம் உங்கள்ட்ட வந்து சேரும். சரிங்களா? இந்த 2 தசையும் எப்ப நடக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை கட்டத்துல, உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2 தசையும் எப்ப நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தசை இளமை காலத்திலேயும், ஒரு தசை முதுமை காலத்திலேயும் நடக்கும். இங்க இருக்கிற குளிகை தசை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இளமை காலத்திலேயும், இங்க இருக்கிற சனி தசை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதுமை காலத்திலேயும் நடக்கும். சரிங்களா? இவங்க தான் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு திருமண வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய நபர்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இந்த 2 கிரகங்க வீட்டு அதிபதி தான் வராங்க. இவங்க தான் உங்களுக்கு யோக தசையாகவும் வராங்க. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்ன நண்பர்களே. இது காலச்சக்கரம். இது காலச்சக்கரம். மொத்தம் இதுல 12 வீடு இருக்கும். மொத்தம் இதுல 12 வீடு இருக்கும். இது காலச்சக்கரம். ஸோ, உங்களுக்கு உண்மையாக எந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு உண்மையான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகு தான். இந்த வீட்டுக்கு உண்மையான அதிபதி பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகு. விருச்சிகம். சரிங்களா? அப்போ இவங்களுக்கு இங்க வீடே கிடையாதா? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுதான் சொன்னேன். இந்த வீடியோல ஏற்கனவே நான் முன்னாடி சொன்னேன். யாருமே சொல்லாத ரகசியத்த மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல சொல்லப் போறோம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். குளிகை வீட்டுக்கு யார் அதிபதின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற மிதுன வீடு தான் குளிகைக்கு அதிபதி. மிதுனம். சரிங்களா? அப்ப சனிக்கு எந்த வீடு அதிபதின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற 3மே ஆக்சுவலா வரும். இதுதான். ஆனா உண்மையான சனி வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீனம் தான்.
சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. இங்க இருக்க மீனம் தான். இது குருவுடைய வீடே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. சனியோட 2 வீடும் கிடையவே கிடையாது. உண்மையான சனி வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, மீனம் தான். சரிங்களா? உங்களுக்கு வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா, விருச்சிகம், ராசி அல்லது லக்னம். உங்களுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா, ராகு. சரிங்களா? இங்கேருந்து மீனம், ராசி அல்லது லக்னக்காரங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, மிதுனம், ராசி அல்லது லக்னக்காரங்க. இங்க உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா, சனி. இதுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா, குளிகை. நல்லா தெரிஞ்சுங்க. மீன ராசி அல்லது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களே நல்லா தெரிஞ்சுங்க. இவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையா வரப்போறாங்க. நீங்க நீங்க விருச்சிக ராசியில பிறந்துட்டீங்கன்னா, நீங்க மீன ராசிக்காரவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். அல்லது இங்க இருக்கிற மிதுன ராசிக்காரவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். இதே நீங்க விருச்சிக லக்கணத்துல பொறந்துட்டீங்கன்னா, நீங்க மீன லக்கணக்காரவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். அல்லது மிதுன லக்கணக்காரவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுல தப்பே கிடையாது. நீங்க ஏன் இவங்க 2 பேத்தையும் மட்டும் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன் மித்தவங்கன்னா யாருமே எங்களுக்கு செட் ஆக மாட்டாங்களா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இங்க மீதம் இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. உங்க வாழ்க்கை துணைக்கு. அதாவது உங்களுக்கு வாழ்க்கை துணையா இவங்க யாருமே உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. சரியாக மாட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் உங்களுக்கு சரிப்பட்டு வருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்துல பொறந்துட்டாவே, உங்களுக்கு உங்கள அதாவது உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணக்காரவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்துல பிறந்துட்டாவே, ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு யார பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணக்காரவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாரி தெரிஞ்சுக்கங்க, இங்க இருக்கிற மீன ராசி அல்லது மீன லக்கணத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இவங்களுக்கு யார பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த சனி கிரகத்துக்கு உங்கள தான் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதாவது மீன ராசி அல்லது மீன லக்கணத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி 60% விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணக்காரங்கள தான் மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதனால நீங்க இவங்கள தான் 60% மோஸ்ட்லி விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்துல பொறந்துட்டாவே 60% ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்துல பிறந்த ஆண்களையும் சரி, பெண்களையும் சரி அதிகமா கல்யாணம் பண்ணுவாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 30% பேர் மட்டும் தான் நல்லா தெரிஞ்சுக்க 30% பேர் மட்டும் தான் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்துல பிறந்தவங்க இவங்கள கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது அதிக யோகத்துல பிறந்துட்டீங்கன்னா, நீங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணக்காரர்கள கல்யாணம் முடிச்சிருவீங்க. நீங்க யோகத்துல பொறக்கலட்டா, மீன ராசி அல்லது மீன லக்கணக்காரர்கள தான் கல்யாணம் செய்ற மாரி வரும். சரிங்களா? உங்களுக்கு ஏன் இவங்க செட் ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏன் செட் ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற மீன ராசி அல்லது மீன லக்கணக்காரங்க, அதாவது உங்கள ரொம்ப
ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்க மீன ராசி அல்லது மீன லக்கணக்காரர்களுக்கு விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்தில் பிறந்த ஆண்களையும் பெண்களையும் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணக்காரர்கள தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சொல்றேன், இவங்க யாருமே மீதம் இருக்கிற யாருமே உங்களுக்கு செட்டு ஆக மாட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையா வருவாங்க. இவங்கள நீங்க கல்யாணம் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா தெரிஞ்சுங்க. இவங்க 2 பேத்தையும் நீங்க கல்யாணம் செய்யும்போது மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும். இல்லட்டா கண்டிப்பா அ உங்களோட இல்லற வாழ்க்கையில சந்தோஷம்னு சொல்ற ஒரு பேச்சுக்கே இடமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, முன்னாடி போகவிட்டு பின்னாடி பேசுறது, வம்பு, வழக்கு இந்த மாரி செயல்கள் அதிகமா நீங்க ஒரு தப்பான ராசிக்காரர்களையோ அல்லது தப்பான லக்கணக்காரர்களையோ, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்த பிறந்தவங்க நீங்க யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த மாரி தான் நடக்கும். நீங்க இவங்கள கல்யாணம் பண்ணும்போது, அந்த மாரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அதாவது பிரச்சனை, சண்டை, இல்லற வாழ்க்கைக்குள்ள அப்படின்னு சொல்ற ஒரு பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த மாரி ஒரு பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. சரிங்களா? உங்களுக்கு இவங்க மட்டும் தான் செட் ஆவாங்க. இவங்கள தவிர நீங்க யாரையாச்சும் கல்யாணம் பண்ணும்போது மட்டும் தான், உங்களோட இல்லற வாழ்க்கையில மொத்தமா அடி வாங்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் ஏதோ ஒரு லக்கணத்துல பிறந்திருக்கேன். நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஏதோ ஒரு லக்கணத்துல பிறந்திருக்கேன். இங்க இருக்க ஏதாச்சும் ஒரு லக்கணத்துல நான் பிறந்திருக்கேன். இங்க இருக்க நான் கடக லக்கணம் வச்சுக்கங்க. நான் கடக லக்கணத்துல பிறந்திருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் கடக லக்கணத்துல பிறந்திருக்கேன். எனக்கு இப்ப என்ன தசை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ராகு தசை நடக்குது. இது நல்லா தெரிஞ்சுங்க. எனக்கு ராகு தசை நடக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. ராகு தசை நடக்குது. நான் கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணுக்கு என்ன தசை நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு எத்தன வயசா வேணா இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, அந்த பொண்ணுக்கு என்ன தசை நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இங்க இருக்க சனி தசை நடக்கணும். இல்லன்னா, இங்க இருக்கிற குளிகை தசை நடக்கணும். ஒண்ணு குளிகை தசை நடக்கணும். இல்லாட்டா சனி தசை நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும் தான் என்னோட இல்லற வாழ்க்கை சந்தோஷமா, இன்பமாகவும் இருக்கும். இல்லாட்டா, அங்க அந்த ஒரு சந்தோஷம்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏன் கல்யாணம் ஆகி 5 வருஷம் அல்லது 10 வருஷத்திலேயே பிரிஞ்சு போறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் நான் அதாவது அதுக்கு காரணம் உண்மையான காரணம் கேட்டீங்கன்னா, சரியான இணைவு இருக்காது. அதாவது லக்னாதிபதி சரியான இணைவு இருக்காது. நீங்க விருச்சிக லக்கணத்துல பிறந்தீங்கன்னா, ஒண்ணு சனி லக்கணக்காரர்கள கல்யாணம் பண்ணியிருக்கணும். இல்லாட்டா மிதுன லக்கணக்காரர்கள நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாம இங்க இருக்கிற ஏதோ ஒரு லக்கணத்த ஆண்களோ, பெண்களோ நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க. இங்க இருக்கிற பெண்கள ஏதாச்சும் வேற லக்கணத்துல பிறந்த பெண்ண நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா வச்சுக்கங்க. அங்க தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். கல்யாணம் பண்ணோன உடனே பிரச்சனை வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு 20 வருஷம் சென்று, ஒரு 40 வருஷம் சென்று கண்டிப்பா இல்லற வாழ்க்கைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அதிகமா பிரச்சனை வரத்தான் செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி நீங்க கடக லக்கணத்துல அதாவது விருச்சிக லக்கணத்துல பொறந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா, பி பாசிட்டிவா இருக்கும். அதே மாரி நீங்க சனி லக்கணத்துல பொறந்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா, ஓ பாசிட்டிவா இருக்கும். இதே மிதுன லக்கணத்துல பொறந்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா, பி பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இல்லற வாழ்க்கைக்கு தொடர்புடைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சனி, இன்னொன்னு குளிகை. சரிங்களா? இது இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு விருச்சகம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு விருச்சகம். நீங்க விருச்சக ராசிக்காரவளா இருந்தீங்கன்னா, மீன ராசிக்காரவள கல்யாணம் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. மிதுன ராசிக்காரவள கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவும் தப்பு கிடையாது. இதே நீங்க விருச்சக லக்கணமா இருந்துட்டீங்கன்னா, மீன லக்கணக்காரவள கல்யாணம் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. மிதுன லக்கணக்காரவள கல்யாணம் பண்ணிக்கலாம். இத தவிர நீங்க வேற ஏதாச்சும் மாத்தி கீத்தி நீங்க கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட இல்லற வாழ்க்கை மொத்தமா அடிவாங்கத்தான் செய்யும். சரிங்களா? மித்த யாருமே உங்களுடைய உங்களுடைய அதாவது உங்களுக்காக விட்டு குடுத்து போற நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேர் மட்டும் தான். நீங்க என்ன செஞ்சாலும், நீங்க அடிச்சாலும் சரிதான், அவங்கள ஏதாச்சும் பேசினாலும் சரிதான், உங்களுக்காக விட்டு குடுத்து போற நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேர் மட்டும் தான். மித்த யாருமே கிடையாது. இங்க இருக்கிற யாருமே கிடையாது.
இவங்க 2 பேர்த்த நீங்க கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்க இல்லற வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும். இல்லாட்டா எலியும் எலியும் பூனையா இருப்பீங்க. இல்லாட்டா பாம்பும் கீரியா இருப்பீங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துல பிறந்துட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த 2 கிரகங்கள் சேரும்போது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ராகு சனி, இல்ல ராகு குளிகை. இந்த மாரி கிரக சேர்க்கையிலயும் பிறந்து வர்றாங்க. அவங்க ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான். இது நட்பு கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம். அல்லது யோக கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம். இது ராசி. இது லக்னம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ராகு குளிகை. 2 பார்த்தீங்கன்னா, ராகு சனி. இன்னும் பார்த்தீங்கன்னா, குளிகை பிளஸ் ராகு. இங்க பார்த்தீங்கன்னா, சனி பிளஸ் ராகு. இதெல்லாமே இந்த 4மே யோகமான கிரக சேர்க்கை தான். ஆனா இந்த யோகமான கிரக சேர்க்கை ரொம்ப யோகமான கிரக சேர்க்கைனா இது 2 மட்டும் தான். ஏன்னா இதெல்லாம் லக்கணத்துல ராகு இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் லக்கணத்துல ராகு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது ராகு வந்து எந்த மாசத்தை குறிக்கும் பாத்தீங்கன்னா, சனி வந்து பாத்தீங்கன்னா எந்த மாசத்தை குறிக்கும் பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாசத்தை குறிக்கும். சனி குறிக்கக்கூடிய மாசம் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம். இங்க இருக்கிற மீனம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். குளிகை ஆவணி மாசம். ஆவணி. இது பாத்தீங்கன்னா ராகு பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்படி நீங்க கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துல பிறந்துட்டாவே நீங்க கல்யாணம் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியா இருந்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். மிதுன ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதே விருச்சிக லக்னமா இருந்துட்டா மீன லக்னக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். மிதுன லக்னக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். இவங்களை கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இல்லாட்டா மிகப்பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பா வந்தே சேரும். இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய்.